ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படியேப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. இவ்வளோ தூரம் உங்களுக்கு கணிச்சு கரெக்டாக போடுறோம். நமக்கு நீங்கள் ஒரே பண்ணுற விஷயம்னாக்கா லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுறதெல்லாம் நம்ம ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு 3 விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவான முறை கொடுக்கறதுக்கும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க. நீங்கள் லைக் பண்ணுற விதம். இந்த வீடியோ பதிவில் கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 8வது வீடாகவும் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் நம்ம இந்த சனி பயிற்சி நடக்க இருக்கின்ற 2025 27 வரை நடக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனி பெயர்ச்சி உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் வீட்டில் நிகழ இருக்குது. இந்த பெயர்ச்சியானது வர இருக்கின்ற மார்ச் மாதம் 29, 2025 நிகழும். மற்றும் சனி ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் மீனத்தில் இருக்க போகிறார். அப்போ அந்த சனியோடைய பார்வை உங்கள் மீது விடுகிறது. அப்படி எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தருகிறார். அப்போ உங்கள் வீட்டுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது உங்களுக்கு உங்கள் இடத்திலே அடுத்து வரக்கூடிய கிரகம். பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்க வாய்ப்பில்லைங்க. ஏனென்றால் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து ஆட்சியாளர் மார்ச் மாதத்துக்கு பிறகு மேஷ ராசியில் இருந்து உங்கள் வீட்டை 6ஆம் இடத்தில் இருந்து, அதாவது 12ஆம் இடத்துக்கு போகிறார். அடுத்தது மீனத்தில் வரக்கூடியது 5ஆம் இடத்துல வருவார். அப்போ மேஷத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்கள் உங்களுக்கு மோதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலம் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது. மற்றொரு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது சூழ்நிலையாகும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்? உங்களுடைய கிரக நிலை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கும் கிரக நிலை உங்கள் உத்தியோக தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிட்டத்திற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்க்குறோம். உங்களுடைய தொழில் எப்படி இருக்க போகிறது? அப்போ நீங்கள் தொழில் செய்வது என்றால் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் சில தாமதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், ஆனால் நிச்சயம் பலன்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளித்தரதாக இருக்குதுங்க. அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பொறுப்புகள் கைக்கூடி வர இருக்குதுங்க. உங்களுக்கு பொறுப்புகள்லாம் வரக்கூடுங்க. நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் அங்கீகாரம் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கூட கிட்டுங்க. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதுங்க. சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்கக்கூடிய வல்லது. எனவே உங்களுடைய விடாமுயற்சிக்கு என்றும் பங்கம் விளைவிக்காமல் உரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதிங்க. அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அட்டைகளில் உள்ளன. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். குடும்ப உறவு காதல் பிடிக்க போகிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சூழ்நிலை அறிந்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உரையை நீங்கள் பராமரிக்க முடியும். உங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் நடக்க சாத்தியம் இல்லைங்க. என்றாலும் புதிய வாய்ப்புகள் உங்கள் நாடி வர இருக்குதுங்க. அன்புக்குரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள். மேலும் இந்த வேறுபாடுகள் சந்திப்பது உங்களுக்கு சவாலாக இருக்க போகுது. உங்கள் மூத்த சகோதரிகளுடன் சச்சரவுகள் ஏற்படும். சூழ்நிலையை அமைதியாக கையாளுங்கள். அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருங்கள். வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியை பேணுங்கள். மேலும் உங்கள் பெற்றோருடான உரையாடும் பொழுது உங்கள் துணிப்பைகள் கண்ணியமாக கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் பயன்படுத்தி பேசுவது நல்லதாகும். கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுங்க. திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு தாமதம் ஏற்பட இருக்குதுங்க.
குழந்தைகளுக்குள்ளான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தும். அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சில விஷயங்களில் உங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. இவை தற்காலிகமானவை மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது 2.5 ஆண்டுகள் பயணம் செய்யக்கூடியது. அந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமையிருக்கிறார். இப்போ திருமண வாழ்க்கை பொறுத்து பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுகளை குறிக்கும் 7ஆம் வீட்டு அப்படின்பது 7ஆம் வீடு என்பது கலஸ்திரஸ்தானாதிபதி சனியோடைய தற்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சில தற்காலிக சவால்களை சந்திக்க நேடுங்க. இவை தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடையும் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. சில விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. தேவையான அமைதியை தரும். திருமண தம்பதிகள் சமரசத்தில் கவனம் செலுத்தலாம் மற்றும் உங்களுடைய வேறுபாடுகளை களைய வெளிப்படையான தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். நிதிநிலை பொருளாதார வளர்ச்சி இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பதற்கு அப்படி இருக்க போகுது. இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் சீரான நிதிநிலையை காண போறீங்க. உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்குதுங்க. முதலீடுகளை விவேகத்துடன் மேற்கொள்ளும் உங்கள் பழைய பாக்கிகள் அடைத்து முடிக்க போறீங்க. பாதுகாப்பான பொருளாதாரங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். தொழில் மூலம் லாபம் பெறுங்க. உங்களுடைய அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அதாவது வர்த்தகத்தில் போன்ற அபாயகரமான முயற்சிகள் இது சிறந்த நேரமாக தெரியல. இந்த வாய்ப்பை நீங்கள் உங்கள் வாய்ப்பு கிடையாது இறங்கினாக்க உங்களுக்கு நஷ்டத்தில் கொண்டு போயிடுவார். தேவையில்லாமல் நீங்கள் ஊக வணிகம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் போட்டு பணத்தை லாஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். அப்போ உங்களுடைய 5ஆம் இடத்துல பார்க்குறாரு. ஏன்னா மீனத்துக்கு உடல் சனி அப்போ பார்க்கும்போது 1ஆம் இடத்துல இருப்பார். அப்போ மீனத்துலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் 12ஆம் இடம் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவர் அங்கே 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை கம்மியாக இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு தேவையில்லாத முதலீடு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி வணிக ஊக வணிகம்லாம் போடக்கூடாது. முதலீடு செய்யக்கூடாது. செய்வதற்கு முன் முதலீட்டு வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்கள். நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அதை வச்சு பின்தொடர்ந்து வாருங்கள். மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் ஆற்றலுடன் செயல்படுவாருங்க. புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு கட்டுங்க. மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. இலக்குகளை அடைய விடாமுயற்சி தேவைங்க. கவனச்சிதறல்கள் தவிர்ப்பது மனதை ஒருமுகப்படுத்துங்கள். இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பை தொடர சாதகமாக தோன்றியிருக்கு. உங்களுக்கு வெளிநாடுக்காக ரொம்ப நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விருச்சிக ராசி என்பதற்கு வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்க யோகமும் இருக்குதுங்க. உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்க இருக்குதுங்க. அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் கவனத்தை கவரும் மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகளாக நீங்கள் இருங்க. போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெகு நாட்களாக படித்து கொண்டு நம்ம தோற்றுப்பவர்களும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துருப்போம். இது நம்மளுக்கும் தோற்றவர்கள் இதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இருக்காங்க. உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில்? உங்களுடைய ஆரோக்கியம் விருச்சிக ராசி என்பவர்கள் எப்படி இருக்க போகுது? இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுங்க. நேரம் தவறி உணவு உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைகள் சாத்தியம். சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அதனை புறக்கணிக்காதீர்கள். உடனே போய் மருத்துவரை அனுசரித்து நீங்கள் கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க. அறிகுறிகள் தெரிந்தால் உடனே கவனம் செலுத்த வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததுங்க. உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள். சமச்சீர் ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் மது அருந்துவதை குறைத்து அல்லது தவிர்க்க வேண்டுங்க. நாம் நவீன உலகில் இருப்பதாலும் கணினி முன் அமர்ந்து பணியாற்றும் சூழல் இருப்பதாலும் உங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப உங்களுடைய உடல் சார்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை இருக்குங்க. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல் வாழ்க்கையும் கணிசமாக மேம்படுத்தும் காலகட்டம் இந்த காலகட்டங்க. நேர்களே விருச்சிக ராசி நேர்கள் இந்த இதுவரைக்கும் வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிகாரம் என்ன என்பதை அடுத்தது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்து ஆள் கொடுத்துருங்க. இப்போ விருச்சிக ராசியில் 1வது நட்சத்திரம் விசாகம். விசாகத்தில் பிறந்தவர்கள் கூடுதல் அளவுக்கு உங்களுக்கு பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. மணியாடம் பேசும் சற்று கவனமாக பேசுவது நல்லது. குடும்ப தகராறு ஒன்று ஈடுபட போறீங்க, கொஞ்சம் பார்த்துருங்க. குடும்பத்தில் ஒரு சலசலப்பு ஒரு குழப்பங்கள் நிறைந்த இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கிறார். உடைய வெளிநாடுக்கு இது வரைக்கும் செலவில்லை என்று எங்கே இருந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு சென்று வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பிள்ளைகளால் பெருமை கொண்டு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களோட உடல் சார்ந்த பார்த்த விஷயம்
அடுத்த நட்சத்திரம் விருச்சிக ராசியில் 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அனுஷம். நீங்களும் அதுதான். கோபத்தை குறைத்துக் கொள்ளும் போது அனுஷ நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப அமைதியாகவும் ஆரோக்கியமும் வாழக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுடைய கோபத்தின் மூலமா உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய அமைதியும் இழக்க போறீங்க. ரொம்ப சற்று கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் நேரிக்கொண்டே இருக்கும். அது குழப்பம் கொடுக்கும். உடல் சார்ந்து அழுத்தம் கொடுக்கும். உங்களுக்கு எந்த பயிற்சி இருந்தாலும் உடல் ரீதியாக ஒரு ஆட்டத்தை காட்டுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று படிப்பு இந்த காலகட்டத்தில் உகந்த மாதமாக இந்த வருஷமாக இருக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம். புத்திர பாக்கியத்தை காத்து இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபடுங்க. நீண்ட நாட்களாக வரங்கள் தேடியும் உங்களுடைய துணைவியார் கிடைக்கவில்லை இயங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு துணையாக கிடைக்க இருக்காங்க. அடுத்து விருச்சிக ராசியில் கடைசி நட்சத்திரம் கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி வாழக்கூடியவர்கள் நினைப்போம். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த இது உகந்தாதுங்க. கோட்டை கட்டுறாங்களா, கோட்டை விட்டுறாம பார்க்கணும், விட்டுட்டு போறாம பார்க்கணும். இப்போ கேட்டில் பிறந்த நிறைய வாழ்க்கையில் புலம்பல்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையுடைய ஆட்சிங்கிற ஒரு வருத்தமும் ஒரு மனதிற்கு இன முடியாத ஒரு துன்பத்தையும் அணுகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சனி பயிற்சியானது உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. புத்திர பாக்கியம் வாரிசுக காத்து இந்த காலகட்டம் வாரிசுக்கு சிறப்பிட்டு உட்கார இருக்குதுங்க. உங்களுடைய நீண்ட நாட்கள் ஆசை ஒன்று நிறைவேறுக்குதுங்க. கணவன் மனைவிக்கு அந்நியம் இருக்காதுங்க. கொஞ்சம் சற்று சச்சரவும் சண்டைகளும் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. நேர்களை விருச்சிக ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் பலனை தெரிந்து கொள்ளலாம். இப்போ பரிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். சனிக்கிழமைகளில் உங்களுடைய உடல் ஊனமுற்றவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் விநாயகர், அனுமனுக்கு மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வதும் தினமும் ஹனுமான சாதனை படிப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சனி மது அருந்து அரிசி அருந்து இது பண்ணிட்டு 9 விளக்கு நிலங்களுக்கு ஏற்றி சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு சனி பிரதோஷ மகா சிவராத்திரி என்று சிவனை வழிபாட்டு வாருங்கள். சிவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள். நேயர்களே, இதுவரைக்கும் பொறுமை வெளியிடும் நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.